one half garden lane. அவருடைய எளிமைய பாருங்க, அவருடைய குணத்தை பாருங்க. பெரிய மனுஷனாயா, எவ்வளவு பெரிய பணக்காரரு. ஆனா ரோட் சைட் கடையில வந்து ஹாட் டாக் வாங்கி சாப்பிடுறாருங்க. இந்த வீடியோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ண இது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. பில்கேட்ஸோட ரீசெண்ட் வீடியோல நியூயார்க்ல இருக்கிற ஒரு ரோட் சைட் கடையில ஹாட் டாக் வாங்கி சாப்பிடுறாரு. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. இந்த உலகத்திலேயே பெரும் பணக்காரர்கள்ல ஒருத்தர். அவரை நினைச்சிருந்தாருன்னா உடனே ஒரு ரெஸ்டாரண்டே வாங்கலாம். ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா எனக்கு சாதாரண லைஃப் தான்ப்பா பிடிக்கும், நான் நார்மலா இருக்கிறது தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலா ரோட் சைட் கடையில ஹாட் டாக் வாங்கி சாப்பிடுறாருங்க. அண்ட் அதை எப்படி எல்லாம் செய்வாங்க அதையும் பார்த்து மனுஷன் ரசிக்கிறாரு. அதை வாங்கி ஒரு பைட் எடுத்துக்கிட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீடியோக்கு போஸ்டும் கொடுக்கறாரு. நியூயார்க்குக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்தது செம்ம ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா கோல் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் இப்போ வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் இந்த மாதிரி சாப்பிடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம டாலி சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் வந்து மனுஷன் அசால்ட்டா டீ வாங்கி குடிச்சாரு. அந்த வரிசையில இந்த வீடியோவும் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சாமி என்ன பண்ணுவோம், காலில் கும்பிடு, இந்த வேலையே எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாள்? கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டி இல்ல. அப்படி ஒரு கணக்கு வரும். வந்தா தப்பே, கொள்ளெல்லாம் இல்ல. எங்க அப்பா எல்லாம் என்னை படிக்க வைக்கல, குடிப்பாரு. தானி எழுதி போட்டு கஞ்சி வாங்கி குடிச்சு அப்படி பிழைச்சுக்கிட்டப்பா. இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன். அதான் மேட்டர். நீங்க எத்தனை வருஷமா வந்து ஷூ வந்து எங்க வீட்டுக்காரரு முடியாம கிடந்தாருப்பா. அவரு முடியலையே அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் அவரு இறந்துட்டாரு. பூ கட்டுறீங்களா? ஆமா. இது எத்தனை வருஷமா பண்றீங்க? மிஷின் ரிப்பேர் ஆனது கூட இதை கட்டுறேன். ரிப்பேரா போய் தானே கிடக்கு. புது மிஷின் எவ்வளவு ஆகும்? அது தெரியலையப்பா, இப்ப வாங்கினது. அவர் பார்த்துட்டு செய்ய முடியாதுமா, வேற மிஷின் வாங்கிட்டாரு. இந்த தொழில் பிடிச்சிருக்கா? ஆமாங்க, இந்த தொழில் தான் எங்களுக்கு. ஆண்டவன் காப்பாற்றட்டும். இது மாதிரி செய்ய எங்களுக்கு கொடுத்து வைக்கணும், உங்களுக்கும் கொடுத்து வைக்கணும். 74 வயசுலயும் வந்து தனியா நீங்களே செருப்பு தைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, தேங்காய் வைக்கிறீங்க, இதெல்லாம் வச்சுதான் நீங்களே பாத்துக்கிறீங்க. சூப்பர் பாட்டி. ஐயோ, கொடுங்க. ஹேட்ஸ் ஆஃப். கடவுள் காப்பாத்தட்டு எல்லாரையும். மிஷின் ரிப்பேரா போச்சுல? ஆமா. அவங்களுக்கு புது மிஷின் வாங்கி. இந்த மிஷின்